ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக இந்த சீரீஸோடைய ஃபைனல் பார்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் கியூ இருக்கான் இல்லையா, ஸோ அவன் வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு ஹீரோவை ஏன் எதுவுமே பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்டு ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த டைரியை எடுத்துகிட்டு வர சொல்கிறான். அதில் தான் நம்ம ஹீரோ பிளைண்ட் ஆக்ஷனில் ஸ்டோனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எழுதியிருப்பான். ஸோ இவங்க இப்படி பேசுகிறத ஹீரோயினும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ செக்யூரிட்டியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. செக்யூரிட்டியும் ஹீரோ பார்த்து உன்னை தான் வெளியில் வர வேண்டாம்னு சொன்னல அப்படின்னு சொல்லி ஒழுங்காக நோட்ஸை கொடு அப்படின்னு அட்டாக் பண்ணுறான். அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் வந்து அந்த செக்யூரிட்டி அடிச்சு ஹீரோவை சேவ் பண்ணி ஒரு ரூமுக்கு கொண்டு வராங்க. அடுத்ததான் நம்ம ஹீரோ பெட்ல இருந்து கீழே விழ போகவும் ஹீரோயின் பிடிக்க போக ஸ்லிப் ஆகி ஹீரோயின் மேலேயே ஹீரோ வந்து விழுந்துட்டான். அதை பார்த்துட்டு ஃப்ரெண்டும் அச்சோ நம்ம தெரியாம வந்துட்டோமோ அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டான். ஸோ இப்படி இருக்க அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நம்ம ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன், அப்புறமா லியோன்னு எல்லாருமே ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ கிட்ட ஒன்று அட்டாக் பண்ண பேர் ஃபெங். அவனுடைய மிஷன் அப்போ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே இன்ஜூர் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி மெடிக்கல் செலவுக்கு தான் இவன் சின்ன சின்ன ஒர்க் பண்ணி அந்த ஃபேமிலிக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறான். ஸோ அவன் வேற ஏதோ மோட்டிவ்லலாம் அந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்ல, அடுத்த நாள் பிரதர்மா, ஹீரோ, ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே ஏலம் நடக்கிற இடத்துல ஹீரோனுடைய டைரி அதில் வச்சிருக்கான் இல்லையா, அப்போ அங்கே வந்து அந்த செக்யூரிட்டி வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டான். ஹீரோக்கும் இது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குது. அடுத்தது செக்யூரிட்டி அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்கவும் அதில் ஸ்டோன் டீட்டெயில்ஸ் போக செக்யூரிட்டி கார்ட்ஸ்க்கு ஒரு மெசேஜும் இருக்குது. அதில் வந்து ஃப்ரெண்டு, ஃபேமிலி டீட்டெயில்ஸ், ஹாஸ்பிட்டல்னு எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி 8 மணிக்கு வெளியே மீட் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்க. செக்யூரிட்டியும் பார்த்தீங்கன்னா அதை மட்டும் கிழிச்சு வச்சுட்டு அந்த நோட்ஸை லிட்டில் கியூ கிட்ட கொடுத்து எக்ஸ்ட்ரா வந்து காசு கேட்குறான். பட் லிட்டில் கியூ வந்து தரேன்னு சொல்லி கொடுக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அடுத்ததான் நம்ம ஹீரோவை பார்க்க செக்யூரிட்டி கார்டு வரவும் செக்யூரிட்டி கார்டு கிட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபேமிலிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பட் நீ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னும் போது செக்யூரிட்டியும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த பிளைண்ட் ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி லிட்டில் கியூ கிட்ட நைஸாக பேச்சு கொடுக்கவும் லிட்டில் கியூ செல்ஃபோனை நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் எடுத்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை லிட்டில் கியூ வர்றதுக்குள்ளே அப்படியே காப்பி பண்ணிட்டான். ஸோ அடுத்த சீனில் ஏலத்துக்கான ஒரு ஃபேமஸ் ரெட் ஜேட் இருக்கிற ஒரு ஸ்டோனை ஹீரோடைய டீம் வந்து வின் பண்றாங்க. ஹீரோ நோட்ல மென்ஷன் பண்ணதும் ஃபேக்கான ஸ்டோன் போல. அதனால லிட்டில் கியூ பிரதர்மா கிட்ட வந்து எனக்கே அந்த ஸ்டோனை கொடுத்துருங்க அப்படின்னு பேரம் பேசுறான். அதுக்கு பிரதர்மா தர முடியாது அப்படின்னு அந்த ஸ்டோனை வந்து பிங்கி கிட்ட கொடுத்துட்டாரு. ஏன்னா பிங்கி தானே ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் அடுத்ததான் நம்ம ஹீரோயின் லிட்டில் கியூ அந்த ஏலத்துல இருந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறா. எதுக்குன்னா அந்த ராபர் கேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. அப்படியே சின் கட்டாக ஹீரோ வந்து அந்த ரெட் ஜேட் ஸ்டோனை வந்து ஏர்ன் பண்ணதுனால அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காக பிரதர்மா ஹீரோவுக்காக ஒரு ஆன்டிக் ஷாப் வச்சு கொடுக்குறாரு. அதுவும் ஹீரோ கூட அந்த செக்யூரிட்டி இருக்கான் இல்லையா, அவனும் சேர்ந்து ஒர்க் பண்றான். அடுத்ததான் நம்ம ஹீரோ, பிங்கி, செக்யூரிட்டின்னு எல்லாருமே இந்த ஜெட் ஸ்டோனை தேடி போகும்போது கார்ல வந்து பிரேக் டவுன் ஆகி திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. அடுத்தது ஆக்சிடென்ட்ல பிங்கியை பார்க்க அவளுடைய அப்பா வந்து பார்த்துட்டு அப்பதான் ஹீரோவையும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து நீ தானப்பா அந்த ரெட் ஜெட் ஸ்டோனை எங்களுக்கு இந்த கம்மியான விலையில வாங்கி கொடுத்த, ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் பா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கூட இன்ட்ரோ ஆகிக்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ இந்த கார் ஒயர் பிரேக் பண்ணது லிட்டில் கியூ வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது உங்கள் கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கு காரணம் லிட்டில் கியூ தான்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி போட்ட கேஸில் இருந்தேன், அவன் பெயில் வாங்கி வெளியில் வந்துட்டான், எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறா. ஸோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் பிங்கி கிட்ட வந்து என்கொயரி பண்ணிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு லிட்டில் கியூ வந்து பிங்கி அட்டாக் பண்ண வரான். ஹீரோயின் தான் லிட்டில் கியூவை சேவ் பண்ணுறா. அப்படி கிராஸ் ஆகும்போது பிங்கி பெர்ஃப்யூம் ஸ்மெல் வந்து நம்ம ஹீரோயினுக்கு பலமாக அடிக்குது. இந்த பெர்ஃப்யூம் ஸ்மெல்லை நான் எங்கேயோ ஸ்மெல் பண்ணியிருக்கேனே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது இந்த ராபர் கேஸில் வந்து இவன் வந்து நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணியிருப்பாள் இல்லையா, ஸோ அப்போ ஒரு வெப்பன் வந்து இவன் கலெக்ட் பண்ணும்போது அந்த வெப்பன் செஞ்சவர் வந்து இந்த சென்ட் ஸ்மெல்லை பற்றி சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால ஒருவேளை பிங்கிக்கும் அந்த ராபர் கேஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அடுத்தது இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட அந்த பான் ஷாப்பில் உடஞ்ச ஐயை கேட்டு கேஸை ஈஸியாக சால்வ் பண்ணுறேன்ற மாதிரி கேட்குறான். அதனால ஹீரோயினும் கொண்டு வரவும் அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு இது நார்மல் ஜேட் ஐ தான், இதில் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயினும் அதான் இதை கிராண்ட் ஃபாதரும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னார், இதில் எனக்கு தான் டைம் வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்ததாக கிளப் மீட்டிங்கை காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ ஹீரோயின் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இவங்க ஆடுறத அந்த ஃப்ரெண்டு வேற செல்லில் ஷூட் பண்ணி வச்சுக்கிறான். அந்த ஹோட்டலில் டான்ஸ் முடிஞ்சு ஹீரோடைய ஃப்ரெண்டு ஒரு கேங் கூட சூதாட்டம் ப்ளே பண்ணி அதில் லாஸும் ஆக்கிடுறான். ஹீரோவும் ஃபைனலாக வந்து ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணி எப்படியோ பார்த்தீங்கன்னா அதில் வின் பண்ணுறான். லாஸ்ட்டாக கேம் போகும்போது கேம் ஆர்கனைசர் இருப்பாங்கல்ல, அவங்க கார்டை மறைச்சு வச்சு சீட் பண்ணுறத ஹீரோ பார்த்துட்டு சண்டை போட்டு அந்த இடமே போர்க்களம் ஆகிடுது. அடுத்த சீன்ல ஹீரோடைய ஃபைட் கூட சண்டை போட்டவன அவனுடைய ஹெட்டை கொலை பண்ணிட்டு அந்த பழைய நம்ம ஹீரோ மேல விழுற மாதிரி பண்ணிட்டான். ஸோ இதனால போலீஸ் வர வரைக்குமே ரூம்ல போட்டு லாக் பண்றாங்க. ஹீரோயினுக்கு வேற இப்போ போலீஸ் ஜாப்ல இல்லை, ஏன்னா சஸ்பென்ஷன்ல இருக்கிறா. எதுக்கு சஸ்பென்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஜேட் ஐயை வந்து நம்ம ஹீரோ கிட்ட காமிச்சிருப்பா இல்லையா, ஸோ அதனால சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால ஹீரோயினாலையும் இப்போ எதுவுமே பண்ண முடியாம போகும். ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த பிங்கி வந்து கொஞ்சம் பெரிய பவர்ல தானே இருக்கிறா. அவ வந்து நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணி ஃபைனலா
போலீஸ் வந்து அந்த உண்மையான கில்லர் யாருன்ற மாதிரி பிடிச்சிட்டு போறாங்க. ஸோ இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணதெல்லாம் பிங்கியோடைய அப்பா தான். அடுத்தது இந்த பிங்கி வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்றான்றது அவளுடைய அப்பாவுக்கு தெரிஞ்சு அவரும் பிங்கி மேல கோவப்படுறாரு. அடுத்ததா ஒரு ஏலம் நடக்கும்போது ஹீரோ கேஷுவலா அந்த ஏலத்துல வின் பண்றான். அப்ப அந்த இடத்துக்கு நாகவமான்ற மாதிரி ஒரு ஜாப்பனீஸ் ரீட்டைலர் வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமா பாராட்டி பேசுறாரு. என்ன தம்பி பயங்கரமா பண்றியே அப்படின்ற மாதிரி ரொம்பவே புகழ்றாரு. ஸோ இவங்க இப்படி பேசுறத கிராண்ட் ஃபாதரும் பார்த்துட்டு அந்த ஜாப்பனீஸ் கிட்ட போய் நாகவமா கியூ உனக்கு யாருன்ற மாதிரி கேட்கும்போது உடனே கிராண்ட் பாவும் உங்க அப்பாவும் ஹீரோடைய தாத்தாவும் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒன்னா தான் ஒர்க் பண்ணாங்க. அப்ப எனக்கு அடிக்கடி அங்க நடக்கிறத ஹீரோடைய தாத்தா வந்து லெட்டர் போட்டு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தனியா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பவும் அடுத்ததான் கிராண்ட்பா நம்ம ஹீரோ கூப்பிட்டு உனக்கு உடம்பு நல்லா இருக்கா, உன்னுடைய கண்ணெலாம் என்ன எப்படி இருக்கு, ஏதோ ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டு இருக்கும்போது கிராண்ட்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு மெசேஜ் வரவும் கிராண்ட்பாவும் கிளம்பி நான் அப்புறம் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை சேஃபாருன்ற மாதிரியும் சொல்லிட்டு போறாரு. அடுத்தது நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க அங்க சவுண்ட் கேட்டு ஹீரோ போய் பார்த்தா அதுக்குள்ள கிராண்ட்பாவை யாரோ கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்ததும் எப்படி இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே பேசிட்டு போனாரு, இப்படி பார்த்ததுமே துடிச்சு போயிடுறான். அடுத்தது உடனே ஹீரோயினும் கிராண்ட்பாவுடைய செல்லுல யாரு லாஸ்டா மெசேஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு செக் பண்றான். அதுல லாஸ்ட் டேட்ல ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ இந்த ரூம்க்கு வாங்கன்ற மாதிரி சொல்லி லாஸ்டா அந்த நாகவம்மான்ற மாதிரி ஜாப்பனீஸ் இருப்பார் இல்லையா, ஸோ அவரையும் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அதை கேட்டதும் ஹீரோ அவர் தான் ஏலத்துக்காக என்கிட்ட வச்சு நிறைய பேசினாரு அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோயின் இவருடைய நேம்ல தான் அந்த அடகு கடையில இருந்த ஒரு ஜேடை இருக்கு இல்லையா, ஸோ அது ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்ல கிராண்ட்பாவுடைய சன்னும் பார்த்தீங்கன்னா கிராண்ட்பா சூட்கேஸ்ல இருந்த ஒரு லெட்டரை நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறான். அந்த லெட்டர்ல ஹீரோடைய தாத்தா வந்து கிராண்ட்பாவுக்கு நாகவம்மா கியூக்கு பாம் பிளாஸ்ல இருந்து டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றான் அப்படின்னு போட்டுட்டு என்னையவே நிறைய தடவை அடிச்சிட்டான். ஸோ இதை பத்திலாம் என்னுடைய ஃபேமிலி கிட்ட சொல்லாத, நான் ஊருக்கு வந்து டீட்டெயிலாக நான் கிட்ட சொல்றேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல போட்டிருக்குது. ஸோ கிராண்ட்பாவும் இந்த ஒரு லெட்டரை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்காம இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருக்கிறாள் போல. அடுத்ததான் நம்ம ஹீரோவும் நாகவம்மாவை மீட் பண்ணி பேசி அவர் வச்சிருந்த ஜேடையை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அந்த ஜேடையோடைய சென்டர்ல பார்த்தீங்கன்னா பிளாக்கா உருண்டையா ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்து வச்சுக்கிட்டான். அப்படியே சீன் கட் ஆக அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா இந்த பிங்கியோடைய அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து இந்த அங்கிளை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஹீரோவை வர சொல்லி டார்ச்சர் பண்றான். ஹீரோவை அங்கிளை சேவ் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வர கன்னை வச்சு ஹீரோவை ஏம் பண்ணி அந்த ஜேடை எங்க இருக்குன்னு மரியாதையா காட்டு அப்படின்னும் போது அதுக்கு ஹீரோ வந்து கிராண்ட்பாவை கொன்னது காணாதுன்னு இப்போ இந்த அங்கிளையும் கொலை பண்ண பாக்குறியா அப்படின்னு கேட்கும்போது என்னது கிராண்ட்பாவை கொன்னது நான் தான் கொண்டிருப்பேன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்குள்ள அங்கிள் டி வந்து ஹீரோவை சேவ் பண்ணது மட்டும் இல்லாம பிங்கியோடைய அப்பா கிட்ட என்ன தாண்டி தாண்டா நீ ஹீரோவை தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயின் வந்து பிங்கி அப்பாவை சூட் பண்ணிட்டா. அவர் இதனால அந்த இடத்துல துடிச்சிட்டு இருக்கும்போது பிங்கியும் இதை வந்து பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஹீரோ அங்கிள் கிட்ட பேசவும் உடனே அங்கிள் கிட்ட நம்ம ஹீரோ வந்து அந்த ஜேடையோடைய நோட்ஸை கொடுத்துட்றான். அடுத்ததா பிங்கி வந்து நம்ம ஹீரோ கூப்பிட்டு அவருடைய அப்பா வாக்கிங் ஸ்டிக்ல இருந்த ஒரு ஆடியோல அங்கிள் டி தான் வாலண்டியரா அவரை கிட்னாப் பண்ணி ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண சொன்னது வந்து ரெக்கார்ட் ஆயிருந்திருக்கும். ஸோ அதை வந்து காமிக்கவும் இதை பார்த்ததுமே ஹீரோ வந்து நொந்து போய் அங்கிள் டி வீட்டுக்கு போய் சடனா பார்க்கவும் அதுல இருந்த கத்தையை ஸ்கேன் பண்ணி பார்க்குறப்போ கிராண்ட்பாவை கொன்னது அந்த பிங்கியோடைய அப்பா கிடையாது, இந்த அங்கிள் டி தான்றதை கண்டுபிடிச்சிடுறான். ஸோ இதை நம்ம ஹீரோயின் கிட்டையும் சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்படி இருக்க அங்கிள் டியை காமிக்கிறாங்க. அவருடைய கூட்டாளிங்க கூட சேர்ந்து ஹீரோவுக்கு கால் பண்ணி தனியாக வர சொல்லவும் நம்ம ஹீரோவும் கிளம்பி போறான். அங்கே போனதும் அங்கிள் டி பார்த்ததும் ஹீரோ வந்து எமோஷனல் ஆக்கி நீங்க இந்த அளவுக்கு இப்படி இருப்பீங்கன்னு கூட நான் நினைச்சு கூட பார்க்கல, உங்களை போய் என்னுடைய ரோல் மாடல் நினைச்சது எனக்கு வெக்கமா இருக்குது அப்படின்னும் போது அங்கிள் டி ஹீரோ கிட்ட என்ன பண்றது, என்னுடைய தேவைக்காக தான் நான் உன்னை யூஸ் பண்ணேன், சரிதான், இப்போ நீ தான் அந்த ஜேடே எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஹீரோவுக்கு கோல்டன் ஆயில்னால அந்த சைடு எஃபெக்ட் வந்து அடிக்கடி இந்த தலைவலிலாம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி லைட்டாக தலைவலிக்குது. அதே டைம்ல இந்த சைடு அங்கிள் டியும் கிராண்ட்பாவை கொன்னதும் நான் தான், அவர் சும்மா இருக்காம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நடந்த விஷயத்த திரும்ப எடுத்துட்டே இருந்தாரு, அதனால தான் அவரை கொலை பண்ண வேண்டியதா மாறிடுச்சுப்பா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பாம் பிளாஸ்ட்ல உன்னுடைய தாத்தா கிட்ட அந்த நாகவம்மா இருக்கான் இல்லையா, ஸோ அவருக்கு கிடைச்ச கோல்டன் ஐயை பத்தி சொன்னதை கேள்விப்பட்டேன், அதனால தான் அந்த ஜேடையை எனக்கு வேணுன்ற மாதிரி தேடி அலைஞ்சேன் இவ்வளவு நாள். ஸோ எர்த்குவாக்ல கூட உன்னுடைய தாத்தாவையும் காப்பாற்ற முடியல, நாகவம்மாவையும் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ கிட்ட இப்ப வேணாலுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்னா பிசினஸ் பண்ணா ஓஹோன்னு வரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோவும் நீ வேணும்னு தான் என்னுடைய தாத்தாவை சாக விட்டுருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் கூட சேர்ந்து என்னால எப்படி பிசினஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமா கேட்கறான். அடுத்ததா செக்யூரிட்டியும் நம்ம ஹீரோவை காப்பாற்ற வரவும் ஹீரோவை ஸ்கேன் பண்ணி ரூட்டை சொல்ல கோல்டன் ஐ சைடு எஃபெக்ட்னால அவனுக்கு மயக்கமே வந்துருது. செக்யூரிட்டியும் டைட்டா இருக்கிறதுனால இந்த செக்யூரிட்டியும் பாத்தீங்கன்னா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இந்த சைடு இந்த லிட்டில் கியூவும் பாத்தீங்கன்னா பெரிய சர்ஜன் கிட்ட ஹீரோவை ஸ்கேன் பண்ணவும் அந்த டாக்டரும் என்ன சொல்றாருன்னா பிரெயினுக்கு போற பிளட் செல்ஸ்ல லிக்யூட் மாதிரி ஒன்று வந்து ஃபார்ம் ஆயிருக்குது, இதனால இந்த ஐயை வச்சு டீப்பா பார்க்க
முடியும் அப்படின்னும் போது அதுக்கு அங்கிள் டி இவனுடைய பிரெயின்ல இருந்து தனியா அந்த ஃப்ராக்னன்ஸ் ஸ்மெல்ல மட்டும் சர்ஜரி பண்ணி எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கு டாக்டர் என்னால பேஷண்ட்டுக்கு இதை பண்ண முடியாது அப்படின்னும் போது டாக்டருடைய அசிஸ்டன்ட் வச்சு ஹீரோக்கு 3 நாள சர்ஜரி பண்ண ஒத்துக்க வைக்கிறாரு. அடுத்ததான் நம்ம ஹீரோயின் வந்து அவளுடைய டீமை கூட்டிட்டு வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டை போடுறான். ஸோ சண்டை வந்து பயங்கரமா போயிட்டு இருக்குது. அது போக ஹீரோயின் போலீஸ் இல்லையா, அதனால கடைசியா எப்படியும் ஜெயிச்சு நம்ம ஹீரோவையும் சேவ் பண்ணிடுறாங்க. ஸோ கட் பண்ணா கடைசி சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் ஃப்ரெண்டு லவ்வர் பிரதர்மானு எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்க கிட்ட நான் சின்னதா சர்ஜரி பண்ணி என்னுடைய கோல்டன் ஐ பவர் எடுத்துட்டு நார்மல் லைஃபை லீட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுக்கு எல்லாரும் இதனால சைடு எஃபெக்ட் வருமா, சர்ஜரி பண்ணிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோவும் இதுதான் சரின்னு படுது. அதனால கொஞ்ச நாளே பார்த்தீங்கன்னா நல்லபடியா சர்ஜரியே முடியுது. அதே டைம்ல அடுத்ததா அந்த அங்கிள் டிக்கும் அந்த நாகவம்மா அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா சர்ஜரி பண்ண ஏற்பாடு பண்றா. ஸோ அவருடைய கதை அங்க முடிஞ்சிருச்சு இல்லையா. அதே டைம்ல இந்த சைடு பிங்கியும் பார்த்தீங்கன்னா அவளையும் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. ஸோ அவ பண்ண தப்புக்கு ஜெயில தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு அங்க இருக்கிற கைதிகளுக்கு இந்த டிராயிங் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ வந்து பிங்கிக்கு கிரிக்கெட் டாய் எல்லாம் பண்ணி கொடுக்குறான். ஸோ என்னதான் இருந்தாலும் பிங்கிக்கு நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கோம் இல்லையா. அது போக கடைசியில் நம்ம ஹீரோவுக்கு இந்த பிங்கி தான் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால இந்த மாதிரி நம்ம ஹீரோ பிங்கியை வந்து கேர் பண்ணி பார்த்துப்பான். ஸோ அவளும் இந்த டாயை வாங்கிட்டு போய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது போக கடைசியாக அந்த ஜேடையை காமிச்சா அதுவும் பார்த்தீங்கன்னா மியூசியமில் சேஃபாக இருக்கிற மாதிரி காமிச்சு இந்த சீரீஸ் முடியுது. ஸோ ஆக்சுவலாக இந்த சீரீஸை வந்து ரொம்ப பெருசாக போடணும்னு எதிர்பார்த்தேன். பட் உங்கள் நிறைய பேருக்கு வந்து லவ் சீரீஸ் தான் பிடிக்குன்றதுக்காகவே இதை வந்து ஷார்ட்டாக முடிக்க வேண்டிய நிலமை வந்துடுச்சு. ஸோ அதனால தான் 2-3 நாள் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபுல்லத்தையும் பார்த்து ஷார்ட்டாக எழுதணும் இல்லையா, அதாவது ஃபுல் கண்டென்ட்டையும் சுருக்கணும்ல. ஸோ அதனால தான் இவ்வளோ டைம் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு நார்மல் எண்டிங் தான். ஸோ இதில் அந்தளவுக்கு லவ் சீன்ஸ்லாம் வராது. அதனால அடுத்தது உங்களுக்கு ஒரு ஃபேண்டசி லவ் ட்ராமா வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அது நாளையிலேருந்து நம்ம பார்த்துடலாம். ஆனால் அது வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்துடும். அப்படி தொடர்ந்து வரலன்னா நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலுமே கொடுக்கலாம், ஓகேவா. ஸோ சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.